இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக ஷார்ட் பிலிம் டைரக்டர் ஆனந்த் வேல்முருகன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க உங்க ஷார்ட் பிலிம் டைரக்டர்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க திரைப்படத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க. உங்களோட என்ட்ரி முதல் உங்களுக்கு அந்த சினிமாவோட அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? யார் இன்ஸ்பிரேஷன்? அதுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்து கொஞ்சம் உங்களுக்கா ஒரு ஆவல் தூண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான கேரக்டர் யாரா இருந்தது? எதுக்காக சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க? காலேஜ் படிக்கும் போது தோணுச்சுங்க. காலேஜ் படிக்கும் போதுதான் சினிமா மேல ஒரு ஆசை வந்துச்சு. அது என்ன அறியாமலே வந்ததுதான். நான் ஆக்சுவலா விஜய் சாரோட ஃபேன். ஸோ விஜய் சார் படங்களை அதிகமா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு மேல சினிமால அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே சினிமா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. சினிமா அதை வச்சு சினிமாக்குள்ள போகணும், சாரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தோணுச்சு. அது மேல காதல் அதிகமாக அதிகமாக நம்ம ஏன் டைரக்ஷன் ஆகக்கூடாது, டைரக்ஷன் பண்ணலாமே அப்படின்னு. ஏன்னா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அறியாமலே வந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு சென்னை எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சினிமாக்காக தான் சென்னை வரேன். ஆனா வீட்டுல வரும்போது நான் என் ஜாப்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சினிமான்னு சொன்னா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் வேலைக்கு போறேன்னு வந்துட்டேன். இங்க சர்வே பண்றதுக்கு நமக்கு தெரியாது. சென்னையை புதுசு, எங்க தங்கணும், எங்க போய் போகணும் எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் உதவியால காஞ்சிபுரத்துல தங்கியிருந்தாங்க. இப்ப சினிமாவுக்கும் காஞ்சிபுரத்துக்கு சம்பந்தமே இல்லை. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சோடனே சரி, இது நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் இதுல இருக்கிறோம். நம்ம சினிமாவுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமானா நம்ம சிட்டிக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கான்டாக்ட், எனக்கு சர்க்கிள்ல சினிமாங்கிறது யாருமே இல்லை. நான் மட்டுங்கும் போது எனக்கு எங்க ஆரம்பிக்கணும், எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. யூடியூப்ல தான் மேம் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் சர்வே பண்றது எனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக ஒரு ஜாப், நான் படிச்ச வேலைக்கே ஜாப் போனேன். அதுல வர இன்கம் வச்சு நான் ஓரளவு யூடியூப்ல கத்துக்க ஆரம்பிச்சேன். சினிமானா என்ன, எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்னன்னு கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சு சேரன் சாரோட அசிஸ்டன்ட் ஒரு பழக்கமானார் மேம். எனக்கு வெங்கட் சார்னு பேரு. அவருடைய கிளாஸ் போனேன் மேம் ஃபர்ஸ்ட் நான். அவர் அப்போ ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஷார்ட் பிலிம் பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தார். அதுல ஒரு 2-3 ஷார்ட் பிலிம் அவர் கூட கொஞ்சம் அப்ப ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து ஒர்க் பண்ண சின்ன சின்ன கான்டாக்ட் கிடைச்சது. குரூப் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டாங்க. அதுல எனக்கு இந்த வாண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய வரும் எனக்கு. ஸோ அதுல நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதுல நான் அனுப்புவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி ப்ரொஃபஷனல் அனுப்பணும் கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் மட்டும் நான் கொடுத்துருவேன். அங்க அப்படி பழக்கமாவே ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல ஒரு கார்த்திக்னு ஒரு அண்ணா எனக்கு பழக்கமானார். இது இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ் சந்திரசேகர் சாரோட ஆபீஸ் தான் போனேன். விஜய் சார் ஃபேன்ன்றதுனால அங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் மேம், தானாவே அப்படிதான் மேம் வந்தது. சார் அப்ப ஏதோ ஒரு படம் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைன்னு சொல்லி போனாங்க. நான் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு அவர் எனக்கு ஒரு வீடை பார்த்தோன்னே எனக்கு எப்படி உள்ள போகணும் எனக்கு தெரியல மேம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப தயங்கி நின்னேன். அப்பதான் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல ஒர்க் பண்ற கார்த்திக்னு ஒரு அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் அப்ப அந்த ஸ்டுடியோல ஒர்க் பண்றாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏதோ வேற ஜாப் வேலைமா உள்ள இருந்து வந்தாரு. நான் வந்த உடனே இது உள்ள போலாமா அப்படின்னு அவர்கிட்ட ஜஸ்ட் நான் ஒரு எப்படி சொல்றேன், ஒரு இன்னசென்ட் மாதிரி கேட்டேன் அவர்கிட்ட நான். அவங்க சார் தான் ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாங்க. இல்ல இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் போட்டுனா வாப்ப உள்ள போலாம்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஸோ சாரை மீட் பண்ணல. பட் ஆனா அங்க அப்பதான் மேம் தெரிஞ்சு உண்மையான சினிமானா என்ன, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்க வந்திருக்கோங்கிறது அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் புரிய ஆரம்பிச்சது. அவங்க ஒரு விஷயமா எனக்கு கேட்க எனக்கு எதுவுமே தெரியல. அந்த இடத்துல தெரியல எனக்கு எல்லாமே தெரியணும். எனக்கு ஒரு மாதிரி அவமானப்படுற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அந்த அண்ணன் தான் எனக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. நீ ரொம்ப வெகுளியா இருக்கிற, நீ நிறைய கத்துக்கணும். இங்க இந்த மாதிரி ஒன்னமே லட்சக்கணக்கான பேர் போராடுறான், ஆனா யாரும் போக முடியாது. நீ நிறைய கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு சொன்னாரு. ஓ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நோ மேம், என்னால ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு என்ன கிளாஸ், எனக்கு ஆனா படிக்கணும் ஆசை இருந்தது. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும் ஒரு ஆசை இருந்தது. பட் என்னால படிக்க முடியல. அது ஆமா சார் தான் மேம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு யோசிக்கும் போது ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு நீ நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நாலேஜ் வளர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான் தெரியணும், அவன் கேட்கறதா. அப்புறம் டைப் ரைட்டிங் தெரியணும் உனக்கு, கம்ப்யூட்டர் பேசிக். ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் தான் எல்லாமே. கம்ப்யூட்டர்ல உனக்கு எப்பயுமே எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் டைப் ரைட்டிங் தான் கேட்கறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணாலே தமிழ் டைப் ரைட்டிங் பண்ண தெரியும்னு கேட்கறாங்க. சோ அதை கொஞ்சம் கத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நீங்க படத்துல நடிக்கிறதுக்கு தானே ஆப்பர்ச்சுனிட்டி கேக்குறீங்க? இல்ல மேம், நான் ஏடி தான், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் மேம்.
ஓ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க போறதே ஏடிக்கு தான் போறீங்க. ஆமா மேம். ஏடி எனக்கு நாட் இன்ட்ரெஸ்ட் மேம். ஆக்டர்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் இல்ல மேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே ஓகே ஓகே. சோ ஏடிக்கு இந்த டைப்பிங் கண்டிப்பா தேவை. ஆமா மேம். டைப்பிங் தேவைன்னு தெரிஞ்சோடனே நான் என்னுடைய லேப்டாப் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நானே கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சேன் மேம். ஓகே. அதுக்கான எல்லாமே யூடியூப் தான் மேம் ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படி கத்துக்கணும் வரைக்கும் யூடியூப் பார்த்து நான் கத்துக்கிட்டேன். அதுல கத்துக்கிட்டு ஒரு போஸ் வெங்கட் சாரோடைய கன்னி மடன்னு ஒரு படம் எடுத்தார் மேம். ஆமா. அந்த அந்த சாரோட அந்த இடத்துல ஸ்ரீராம் கார்த்தின்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு டைம் எனக்கு கால் வந்ததுங்க. ஓகே. ஆனா எனக்கு தெரியாம நிறைய ஆப்ஸ் நான் அனுப்பியிருக்கேன், ரெஸ்யூம் அனுப்பியிருக்கேன். அதுல அவங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே. அவங்க அந்த ஆபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன் விருகம்பாக்கத்துல போய் நீ ஜாயின் பண்ணும்போது சார் வந்து நீ ரொம்பலாம் கேட்கல மேம். நீ உண்மையில எவ்வளவு சினிமாவுக்கு ஆர்வம் இருக்க மட்டும் தான் என்கிட்ட கேட்டாரு. என் ஆர்வத்தை சொன்னேன். நான் அந்த அங்க இருந்து அந்த சார் ஆபீஸ் போறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு மேம். சினிமாக்குள்ள அவ்வளவு நாள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ம். அந்த சாரோட படத்துல நான் ஒர்க் பண்ணேன். ஸ்ரீராம் கார்த்திங்கிற அவரை லீட் ரோல் பண்ணி சோல்மேட்னு ஒரு படம் பண்ணாங்க. ம். அந்த படத்துல தான் மேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் ஏடியா. பெங்களூர்ல ஷூட்டிங் நடந்தது மேம். ஓகே. சார் தான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் சினிமா கான்டாக்ட் நிறைய வர ஆரம்பிச்சேன். சார் போஸ் வெங்கட் சார் அறிமுகமானாரு. நிறைய அந்த படத்துல நடிச்ச நிறைய செலிபிரிட்டி நிறைய பழக்கமானாங்க. ஓகே. அப்புறம் தான் சினிமாவுடைய உண்மை ஒரு முகம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் நான் சான்ஸ் தான் மேம் கொடுத்தாங்க. அவங்க ஸ்டார்டிங்கே சொன்னாங்க மேம், இன்னும் சேலரிலாம் இருக்காது. ஆனா நீங்க ஒர்க் பண்ணி டெடிகேஷனா ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஓகே. நான் எனக்கு இருந்த ஆர்வத்துல எனக்கு பணம் தான் பெருசா தெரியல மேம். எப்படியாவது நான் சினிமாக்குள்ள போயிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. ஆனா ஓகே. அது எனக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். சினிமா டிராவல் பண்ணும்போது ரொம்ப 4 இயர்ஸ் ஆன உடனே ஒரு படம் டிராப் ஆகுது. நீ ஸ்டுடியோ ஷூட்டிங் சொல்லுவாங்க கேன்சல் ஆன நடுவுல இந்த கொரோனா வர வந்தனால ஷூட்டிங் கொஞ்சம் டிராப் ஆகி போச்சு மேம். ம். அதனால என்னால ரொம்ப வீட்டையும் பாத்துக்க முடியல. என்னுடைய ரூம் வாடகை என்னால கொடுக்க முடியாம சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நான். ஓகே. ம். இனிமே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது திரும்பவும் நம்மளுடைய படிச்ச வேலை, நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு அதான் கை கொடுக்கும் சொல்லி திரும்பவும் வேலைக்குல வந்து சினிமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ம். இங்க இங்க வந்து ஷிஃப்ட் வாழ்க்கை போன உடனே ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் பார்க்கும்போது திரும்பவும் சினிமாங்கும் போது அந்த கிடைக்கிற நேரத்துல சிட்டிக்குள்ள வந்து வாய்ப்பு தேடுறது. அவங்க ஒரு இன்டர்வியூ சொன்னாங்கன்னா உடனே ஏதாவது மீட் பண்ண சொன்னா அந்த டைமிங் எல்லாம் பார்க்காம வர்றது, லீவ் போட்டு வர்றது, இந்த மாதிரி தான் மேம் தான் ஆரம்பிச்சேன். எப்படியாவது போயிடணும்னு. ஓகே. அப்புறம் எனக்கு நிறைய பேர் அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடு. நீ தேடி வர அவசியம் இல்ல. நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுனா உன் திறமையை வச்சு ஆல்ரெடி எல்லாரும் அப்படிங்கும்போது இப்ப ட்ரெண்டிங் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா. நான் ஃபர்ஸ்ட் படத்துல ஒர்க் பண்ணனால எனக்கு இந்த சினிமா மேக்கிங் ஷார்ட் எல்லாம் எப்படி வைக்கணும் ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன் மேம். எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நான் தான் மேம் ப்ரொடியூசர் அதுக்கு. யாருங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னாங்க. அவங்க சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் என்னுடைய அமௌண்ட் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன் மேம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுங்கிறதுக்காக. அதை போட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ண மேம். ஒரு 75,000 செலவு பண்ண மேம் அதுக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஆமா மேம். ப்ரொஃபஷனலா எடுக்கணும்னு ஆசை மேம் எனக்கு. எனக்கு வந்து மொபைல் எடுக்கிறதோ இல்ல. ப்ரொஃபஷனல் கேமரா யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஆசை இருந்தது. நம்ம அப்படிதான் கத்துக்கிட்டோம். அதனால அப்படியே போயிடலாம். அப்பதான் ஒரு சினிமா அட்லீஸ்ட் எதுலயாவது ஒரு விஷயத்துல நம்ம மைனஸா இருந்தாலும் ஒரு சில மேக்கிங்லயாவது நம்ம இருக்கணுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா. உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆல்பம் என்ன மேம்? ஷார்ட் ஃபிலிம் நேம் என்னன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நேம் வந்து கிரைம் சிட்டி மேம். கிரைம் சிட்டி. ஆமா மேம். ஓகே. சிம்பிள் கான்செப்ட் தான் ஒன்னு பண்ணணும்னு தோணுச்சு. இங்க உள்ள பிளைண்ட வச்சு ஒரு கான்செப்ட் தான் பண்ணேன். ஓகே. நார்மலா நம்ம அது ஒரு ஸ்பார்க் மேம் வந்து மேம். நான் எங்க ஊர்ல ஒருத்தவங்க பிளைண்ட் பார்த்தேன். அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்வை தெரியாது மேம். ஆனா வந்து அவங்க நம்ம சொல்லுவோம் பார்த்திருப்போம் டிவில எல்லாம் பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை கையாலே பார்த்துட்டு இது என்ன அமௌண்ட் கரெக்டா சொல்லுவாங்க. ஓகே. அதை தாண்டி இவங்கிட்ட ஒரு டேலண்ட் என்ன இருந்ததுன்னா இவங்க அவங்க வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க. அதுல போய் நம்ம ஒரு ஃபார்ம் கேட்டா கூட அந்த ஃபார்ம் கரெக்டா எடுத்து கொடுப்பாங்க. ஃபார்ம்ல என்ன மேம் ஐடென்டி பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஜெராக்ஸ் தான். அந்த ஃபார்ம் நம்ம கேட்டோம்னா ஒரு ஆதார் கரெக்ஷன் ஃபார்ம் கேட்டாலும் இல்ல வேற ஏதாவது கரெக்ஷன் கேட்டாலும் கரெக்டா ஜெராக்ஸ் பேப்பர் தான். ஆனா கரெக்டா எடுத்து கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. அது ஒரு ஸ்பார்க் இருந்து மேம். நம்ம பிளைண்டா இருந்தாலுமே வந்து ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு தனித்திறமை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பார்க் எனக்கு இருந்தது. ஸோ அதை ஒரு கருவா வச்சா மேம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் என்னுடைய சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க வந்து கொஞ்சம் அதுல கொஞ்சம் பெட்டரா வந்தது. ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா வந்தது. ஷார்ட் ஃபிலிம் பண்ண மேம். ஒரே நைட்டு தான் மேம். ஃபுல்லாவே நைட் தான் மேம் ஷார்ட் ஃபிலிம். ஒரு நைட்ல மேம் பண்ணா நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து மேம். மழை வந்தது, பவர் கட் ஆச்சு, ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து மேம். ஈவினிங் ஒரு 4 o'clock ஆரம்பிச்சோம். லைட் செட் பண்ணி கேமரா ஆங்கிள் வைக்கிறதுக்கே 2 hours போயிடுச்சு. மார்னிங் 5 o'clock தான் மேம் முடிச்சோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ல தான் எடுத்தோம். ஒரு ஷார்ட் தான் மேம் டேல வரும். ஃபுல்லா எடுத்தோம். அதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது. ஓகே.
ஃபெஸ்டிவல் எல்லாம் கொஞ்சம் அனுப்பினேன் மேம். ஃபெஸ்டிவல் எல்லாருமே ஓரளவு செலக்ட் ஆச்சு, வின் பண்ணாங்க. ரீசெண்ட் டைம்ல குன்னூர்ல நடந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பாக்கியராஜ் சார் கையால வந்து பெஸ்ட் ஜூரி அவார்ட் அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்ட் 2 அவார்டு வின் பண்ணேன் மேம். அது பார்த்தேன், உங்களோட Facebookல பார்த்தேன் நானு. அது என்னன்றத கேட்கணும்ன்றதுதான் இருந்தது என்னோட அடுத்த கேள்வியா. உண்மையிலேயே சொல்றேன், இது பெரிய ஒரு விருதுன்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறப்போ இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு பெரிய பெரிய ஜாம்பவான் கிட்ட தான் போயிருக்கீங்க நீங்க. சோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும்ன்றதுதான் வந்துட்டு ஒரு இது. மேம் சார் வந்து அதுக்கு முன்னாடி நான் 2 டைம் மீட் பண்ணிருக்கேன் மேம். ஓகே. ஆனா யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் என்னால பேச விட முடியாது. ஏன்னா அவங்க தெரியும் செலிபிரிட்டினா அவங்க கொஞ்சம் வருவாங்க, நமக்கு கொஞ்சம் தயக்கமாவும் இருக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேன் பாயா இருந்தா நம்ம போய் சார் ஒரு போட்டோ சார்னு கேட்டுடலாம். நம்ம சினிமால இருக்கறனால நம்ம அந்த பிஹேவியர் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காகவே நம்ம ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண வேண்டியா இருக்கு. ஆனா சார்ட்ட எனக்கு பேசணும் ஒரு ஆசை இருந்தது. சார் வந்து எழுத்தாளர் சங்க தலைவரா இப்ப இருக்கிறாங்க. அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன் மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஓகே. அப்ப ஏடியா ஒர்க் பண்ணும்போது ஒரு கான்டாக்ட் மூலியமா நான் போயிருந்தேன். அப்ப சாரை மீட் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் அவரோட எந்த போட்டோவும் எடுத்துக்க முடியல. ஆனா நான் ஜஸ்ட் ஒரு கை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. அடுத்தது ஸ்ரீராம் கார்த்திக் சார், நான் ஒர்க் பண்ண சாரோட அடுத்த படம் மயிலாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட பூஜை வந்து பிரசாத் லேப்ல நடந்து எங்க சார் என்ன க்ளோஸ்னால இன்வைட் பண்ணிருந்தாங்க. அங்க போகும்போது சார் தான் வந்து விளக்கேத்தி வச்சு ஆரம்பிச்சு வச்சு அந்த படத்தை. 2 டைம் சாரோட இன்ட்ரோ கிடைச்சது. ஆனா நான் என்னுடைய அவருக்கு தெரியாது. நான் 3ஆவது டைம் பார்க்கும்போது அவர் கையால அவார்டு வாங்குவோம்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உங்க உழைப்பு தான் அதெல்லாம். சாரை பத்தி அப்புறம் ரொம்ப ஒரு மரியாதை இருந்து மனசுல சார் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணி, ஏன்னா அவருடைய ஸ்கிரீன் பிளே நம்மளுக்கு தெரியும் எப்படி பண்ணிருப்பாங்க, அவங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருக்கோம். ஆக்சுவலா இதுல என்ன ஒரு மெமரிபிள் விஷயம் மேம், நாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல டிவி வாங்கி பார்த்த படம் சாரோடைய படம் தான். அப்ப அங்க இருந்து இங்க வந்து நான் அவார்டு வாங்கினோடனே ஃபேமிலிலேயே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. எப்போ வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது நீங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிய ஆரம்பிச்சு. நான் கொஞ்சம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுவேன், ஷேர் பண்ணுவேன். அவங்க நான் சொல்ற ஃபீலிங்ஸ் பார்த்துட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டுல எங்க வீடு தான் கொஞ்சம் பிரச்சனை, எப்படி சமாளிக்க போற அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்றாங்க பேர்ல கொஞ்சம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வீட்லயே என்ன அப்செட் பண்ணல மேம் எல்லாருமே. இப்பவும் எனக்கு அப்செட் பண்ணல அவங்க, ஏன்னா என்னோட லைஃப் போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா நான் உள்ள வந்துட்டேன், இதுல கால் வச்சுட்டோம், இதுக்கப்புறம் பின் வாங்குறது பிடிக்கல. கண்டிப்பா. ஆனா வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தேவை என்ன, இது ஜஸ்ட் ஒரு வேலை இருக்கு, மாசம் 20,000 சம்பளம் வாங்குறான், இந்த வேலையை விட்டுட்டு நான் சினிமா தான் வேணும் அப்படிங்கிறது போறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வீட்டுல சொல்றாங்க. வீட்டுல அப்படிதான் அவர் சினிமாக்கு போறேன் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு எந்த பேரண்ட்ஸும் அது, ஏன்னா சினிமாக்கு போறவங்க அத்தனை பேரும் வந்துட்டு என்ன சொல்றது ஜெயிச்சுட்டு வரல அப்படின்றதுதான். சோ அந்த முயற்சிகள் வரப்போ எங்க தோல்விகளை வந்துட்டு நம்ம தாங்கிக்க முடியாம நம்ம பையனுக்கு போயிடுமோன்ற பயம் வந்துட்டு பெத்தவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சோ அந்த பயம் தான் அப்பா அம்மாக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆமா மேம். அவங்க ஆனா எனக்கு புரியும் மேம். ஆனா சொல்ல முடியல. ஏன்னா அவங்க கேட்கறது என்னன்னா, ஜஸ்ட் நீ ஜெயிச்சுட்டு நம்ம கிட்ட நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்க நம்பிடுவாங்க. ஸோ அதை என்னால கொடுக்க முடியல. முன்ன வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் சரியான இடத்துல போயிட்டும் என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா எல்லாம் ஃபேமிலியா இருக்கு. ஃபேமிலி ஃபினான்சியல் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. ஏன்னா சினிமால நான் போகும்போது சேலரி எங்கேயுமே இப்பயும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ட்ரை பண்றேன். நம்ம வாங்குற சம்பளம் பாத்தீங்கன்னா மேம், நான் கார்பரேட் கம்பெனி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். ஆனா மந்த்லி ஒரு 20,000 சம்பளம் வாங்குறேன். ஆனா இப்ப சினிமாக்குள்ள போகும்போது இப்ப கூட ரீசெண்டா நம்ம டேரக்ட் பேர் சொல்ல வேணாம் மேம், ஆனா அவங்க கால் பண்ணாங்க, ஒர்க் பண்றீங்களான்னாங்க. மந்த் ஆனா 6,000 தரும் அப்படின்னாங்க. ஆனா எனக்கு ஆர்வம் இருக்கும், எனக்கு பணம் தேவை, நான் ஒர்க் பண்ண முடியும் என்னால. ஆனா வீடை எப்படி சமாளிக்க போறோம் அந்த பயத்தினாலே 6,000 வச்சு எப்படி என்னையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துங்கிற பயத்தினாலே அதை அவாய்ட் பண்ற சுச்சுவேஷன் நானே வந்துடுறேன் மேம். அது சரி ஓகே, அப்ப நம்மளுடைய இன்னும் நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தாது, அடுத்தது நம்மளுடைய டேலண்ட் இன்னும் புரிஞ்சு அவங்களா கூப்பிடுறோம்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னு ஒரு எனக்கு தோணுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணலாம். இப்ப அது ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு மேம். சரி நம்ம ஆல்பம் சாங் பண்ணலாம், அதுல அடுத்த ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஒரு ஐடியால இருக்கு மேம். ஆனா பட் இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணது, இதுல ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணது, இதுல இருந்து நம்ம மீண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இந்த அவார்டு ஆல்பம் சாங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நீங்க? இல்ல மேம், ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு மேம். என்ன பிளானிங் எப்படி பண்ணணுங்கிற ஒர்க்ல போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கு என்ன பட்ஜெட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம் மேம். அடுத்து அதான் பிளான் இருக்கு. ஓகே. இது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எத்தனை பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் தான் மேம் இது எனக்கு. அந்த கிரைம் சைட்டுங்களா? ஆமா, கிரைம் சிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஒண்ணே ஒன்று தான் மேம் எடுத்தேன். அதுல ஓரளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது மேம். ஓகே.
இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஏடிக்குன்னு சொல்லிட்டுன்னு போயிட்டு இப்ப நீங்க ஷார்ட் பிலிம் எடுத்து அடுத்தது ஆல்பம்க்கு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு ஆமா இருக்கீங்க. மேம். ஆனா இது எங்க போறேன்னா திரும்பவும் எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்கிற எண்ணம் தான் மேம் இருக்கு. ஏன்னா நிறைய கத்துக்கணும் மேம். இது பத்தாது எனக்கு தெரியும். இது ம். வந்து என்ன வந்து ஒரு ஒரு நல்ல டைரக்டரை போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக நான் ப்ரூவ் பண்றதுக்காக எடுக்கப்படுறதா மேம் இது எல்லாமே. நான் ஓகே. நான் போய் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு நான் போய் டைரக்டா படம் பண்ணணும், ப்ரொடியூசர்ட்ட ம். நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தாண்டி நிறைய கத்துக்கணும் மேம். ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும் நம்மளோட லெவல் எங்க இருக்குன்னு. நம்ம நல்லா ஓ கத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா நல்ல இடத்துக்கு போகலாம். ஆர்வக்கோளாறுல எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு மெச்சூரிட்டி எல்லாம் கொஞ்சம் வந்தது அப்புறம் நான் நிறைய கத்துக்கணும். சோ நல்ல டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்காக தான் மேம் இந்த ஷார்ட் பிலிம் பண்ணேன் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க பார்த்தவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள்ன்றப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கும்ன்றதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ நீங்க இப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட் பிலிம் எடுத்தீங்க இல்லையா? இந்த ஷார்ட் பிலிம வந்துட்டு எத்தனை பேர் பாராட்டுனாங்க? எத்தனை பேர் பார்த்தாங்க அந்த ஷார்ட் பிலிம? உங்களுக்கு அதுக்கு ஒரு ஃபீட்பேக்ன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இல்ல இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீட்பேக் வந்ததுங்களா? வந்து நிறைய வந்தது மேம். ம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்டர் தான் போஸ் வெங்கட் சாரை நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்புறம் ரைட்டர் வந்து அஜயன் பாலானி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாரை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்புறம் காமெடி ஆக்டர் வந்து சாம்ஸ் சொல்லி சார் ஒருத்தர் இருக்காரு. அவங்களையும் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். நிறைய ம். பேருக்கு வந்து சீரியல் ஆக்டர் நிறைய பேருக்கு எனக்கு கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்குமே எனக்கு கான்டாக்ட் பண்ணி ஷார்ட் பிலிம் பாருங்க, நீங்க ரிலீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ம். எல்லாரும் பார்த்துட்டு அதுல நிறைய குறைகள். ஏன்னா சினிமால இருக்கவங்க நம்ம ஜென்ரலா பாக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மேம். ஆனா சினிமால இருக்கவங்க தான் அதுல என்ன தப்பு பண்ணணும், என்ன பண்ணிருக்கிறோம், இன்னும் பெட்டரான்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஆமா. அவங்க கிட்ட இருந்து எல்லாமே வந்த பதில் என்னன்னா பாதி பாதி தான் மேம். ஒரு பேருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே இது வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஒரு நல்லா பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் டெவலப் பண்ணிக்கணும். அ. இன்னும் ரைட்டிங்ல வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கணும். ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ம். விஷுவலா மேக்கிங்கா உனக்கு வருது. ஆனா ரைட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. பாத்துக்கோ அப்படின்னாங்க மேம். அப்புறம் ஓகே. என்ன ஸ்ரீராம் கார்த் சார் வந்து என்னோட சார்ன்னு சொல்லுவேன் எப்போதுமே. ஏன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் குடுத்தாரு சினிமால. ஆனா ஓகே. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு நான் ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு சாரோட ஆபீஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் போனேன். போயிட்டு அவரு போட்டு போட்டு காட்டிட்டு எப்படி சார் இருக்குன்னு சொன்னேன். கை குடுத்துட்டு உடனே அவரோட தெரிஞ்ச டைரக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசினேன். பையன் ஒருத்தன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க கூட ஜாயின் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இன்விடேஷன் கொடுத்தாரு. சாரையும் மீட் பண்ண யாருன்னா நம்ம சாமானியன் படத்தோட டைரக்டர் மேம் ராகேஷ் சார்னு சொல்லி. ஓகே. ஓகே. சார் வந்து ஒரு நாள் மீட் பண்ண வா தம்பினாரு. அவங்ககிட்டயுமே ஷார்ட் ஃபிலிம் காட்டினேன். அவங்களும் ம். பார்த்தாங்க. பார்த்துட்டு ம். இப்ப நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல ப்ராஜெக்ட். நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா நான் இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாராட்டணும். ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேக்கிங் அவர் வந்து மேக்கிங் சொன்னாங்க. மேக்கிங் இன்னும் கொஞ்சம் டீடைலிங் இருக்கணும். ஓகே. மத்தபடி நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு மேம். ஓகே. சூப்பர். ரொம்ப அ ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு எதுவுமே வரல மேம். நல்லாவே இல்ல அப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் வரல மேம். ஆனா ஆவரேஜாங்கிற அளவுக்கு ஓரளவு செலிபிரிட்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா எல்லாருமே கமெண்ட் சொன்னாங்க. ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு நீங்க கொஞ்சம் உங்களை டெவலப் பண்ணிக்கணும்ன்றதுனால தான் அந்த ஃபீட்பேக்ஸ் குடுக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க அடுத்து வந்துட்டு உங்க ஷார்ட் ஃபிலிம நீங்க பண்றப்ப வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா நல்ல பெஸ்ட்டா இருக்கும்ன்றது தான். வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? எஸ் மேம். நான் அடுத்தது வந்து நல்லா ஒரு படம் பண்ணணும். ஸோ அதுக்கான ஜேர்னி தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. சீக்கிரமாவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும். டைரக்டர் ஒர்க் பண்ணி அசிஸ்டன்டா நிறைய ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நிறைய கத்துக்கிட்டு நல்ல ஒரு படம் பண்ணணும் மேம். இந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் படம் தான் மேம் என்னோட லைஃபே மாத்த வேண்டியதா இருக்கும். ஸோ அது வரைக்கும் நான் அதுக்காக போராடணும். அது இன்னும் நிறைய நான் வளர்த்துக்கணும். நான் நிறைய அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல இருக்கனால இந்த ஜாப் இந்த மாதிரி வீடு இதெல்லாம் பாக்குறது இது எல்லாருக்கும் இருக்க கஷ்டம் தான் மேம். எனக்குன்னு இல்ல எல்லாருக்குமே இருக்கும். அதை நான் வந்து அதை என்ன ஐடென்டி பண்ணி காட்டிக்க விரும்பல. இது நம்ம தாண்டி தான் மேம் வந்தாகணும்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா இங்க ஓகே. ஜெயிச்ச எல்லா டைரக்டருமே அதை சொல்றாங்க. வீடுனா எப்படி இருக்கும். அதை நான் வந்து விளம்பரப்படுத்தல. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ அதனால நான் கஷ்டப்பட ரெடி மேம். இப்போதைக்கு நான் கஷ்டப்பட ரெடி. ஆனா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது நான் தக்க வச்சுக்கிட்டு நான் ஓடிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில இருக்கேன் மேம். ஓகே. சோ உங்களோட அந்த முன்னேற்றத்திற்கு உங்களோட உழைப்புக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுதான் நாங்களும் கேட்டுக்கிறது. சோ இவ்வளவு டைரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறப்ப நீங்க என்ன சொல்றது, ஒரு வாட்டி ஒரு கதவை தட்டிட்டு எல்லாம் வந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப தட்டிட்டே இருந்தாதான் வந்து, ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு இருக்காங்க. சோ நீங்க நிறைய முயற்சி எடுக்கணும். இன்னும் நிறைய அவார்டுகள் எல்லாம் வாங்கணும்ன்றதுதான் நாங்க வாழ்த்துறோம் உங்களை. உங்களோட நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த டெபியூட் ஃபிலிம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீங்க செய்துதான் ஆகணும். சோ மக்களுக்கு நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
லைக் ஷார்ட் பிலிம்க்குன்னுட்டுன்னு ஒரு ஊர்ல இருந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டது அதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் எதுவும் ப்ரூவ் பண்ணல மேம். நம்ம கண்டிப்பா உண்மையா உழைச்சா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் மேம் கத்துக்கிட்டது. நான் வந்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்றத விட நான் இன்னும் உழைக்கல அந்த அளவுக்கு அதிகமா அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் ஹார்ட் ஒர்க் கம்மியா இருக்கு எனக்கு. என் ஹார்ட் ஒர்க் கம்மியா இருக்கனால தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ நான் 100% ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா 100% நமக்கு அதுக்கான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குமே. ஸோ அதை நான் கத்துக்கிட்டேன். இங்க உழைச்சா மட்டும் நம்ம இங்க வந்து எதுவுமே தேவையில்ல மேம். திறமை மட்டும் இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம் மேம். ஏன்னா இங்க வந்தவங்க நிறைய பேர் அப்படிதான் மேம் இருக்கிறாங்க. அதனால நமக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, என்ன உள்ள விடல, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சான்ஸ் இல்ல மேம். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்கும் தான். ஆனா அதுதான் மெயின் தப்புன்னு சொல்ல முடியாது. அத நான் கத்துக்கிட்டேன் மேம். ஆனா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எந்த ரூட்ட போறோம், எங்க போகணும், எங்க சரியான டீம்ல போய் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கான அங்கீகாரம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம வளரலாம் மேம். நம்மளுடைய ட்ரீமும் வளரும், நம்மளும் வளரலாம் மேம். கண்டிப்பா. உழைப்பும் திறமையும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். கூட கொஞ்சம் அதிர்ஷ்டம் எல்லாரோட எதிர்பார்ப்பும். சோ உண்மையிலேயே சொல்றேன் நானு, நாங்க இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் அந்த டீம் சார்பாவே உங்களை வாழ்த்துறோம். நீங்க ஒரு நல்ல படம் பண்ணணும்ன்றதுதான். சோ அப்போ வந்துட்டு கண்டிப்பா உங்களை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்போம், ரிவ்யூ கொடுப்போம். நாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசையும் கூட. இவ்வளவு நேரம் வந்துட்டு எங்க நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி மேம்.